சுற்றி வளைக்கப்பட்ட ஸ்டாலின். தேர்தலில் தோற்றால் சிறை செல்வது உறுதி. சென்னையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட போது அர்ச்சனா பட்நாயக் கொடுத்த சமஷா. திமுகவின் ரகசிய ஆசாமிகளை கண்காணிக்க களமிறக்கிய டெல்லி டீம். வணக்கம் அனைவருக்கும். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தேர்தல் நெருங்க அச்சமும் பதற்றமும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த முறையும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக முக்கிய அரசு அதிகாரிகளை தன்வசப்படுத்தி அதற்கான திட்டங்களை தீட்டி வந்திருக்கிறார் ஸ்டாலின். அதனால் உயர் மட்டங்களில் இருக்கக்கூடிய IAS IPS அதிகாரிகள் திமுகவை வெற்றி பெற செய்வதற்காக வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய தேர்தல் ஆணையராக அர்ச்சனா பட்நாயக் நியமிக்கப்பட்டார். அவர் வந்த நேரத்திலேயே சந்தேகத்திற்கு இடமாக உள்ள முக்கிய IAS IPS அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டார். குறிப்பாக ஸ்டாலின் நியமித்திருந்த பொறுப்பு DGP வெங்கட்ராமனை தூக்கிவிட்டு அவரிடத்திற்கு சந்தீப் ராய் ரித்தோரை DGP-யாக கொண்டு வந்தார். சென்னை கமிஷனர் அருண் IPS, டேவிட்சன் தேவாசிர்வாதம், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட 5 திமுகவின் ஆதரவு அதிகாரிகளையும் அடுத்தடுத்து தட்டி தூக்கி அந்த இடத்திற்கு புதிய அதிகாரிகளை கொண்டு வந்தார் அர்ச்சனா பட்நாயக். இதனால் ஸ்டாலின் ஆட்டம் கண்டு போனார். அதனால்தான் தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக ஏற்கனவே செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்த போது மத்திய அரசிற்கு எதிராக தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் வீடியோ வெளியிட்ட ஸ்டாலின் தனக்கு ஆதரவாக செயல்பட்ட 5 அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் கட்டம் கட்டியதை அடுத்து மத்திய அரசு கொண்டு வந்த தொகுதி மறுசீராய்வு மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாக்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். இது எல்லாமே தனக்கு எதிராக மத்திய அரசு செய்வதாக நினைத்துக்கொண்டு தனது கோபத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஸ்டாலின். இதனிடையில்தான் தனது ஆட்சி காலத்தில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் தான் உயர்த்தி விட்டதாக சொல்லி 6 தலைப்புகளில் 20 தேர்தல் அறிவிப்புகளை ஸ்டாலின் வெளியிட்டார். அதாவது புதிதாக 1000 மினி மின்பஸ்கள் இயக்கப்படும், மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும், உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் அமைக்கப்படும், AI அனிமேஷன் தொழில்நுட்பங்களுக்கு மையம் அமைக்கப்படும், முக்கியமாக மழைநீர் வடிகால் 2028க்குள் முடிக்கப்படும், பாதாள சாக்கடை திட்டம் 2027க்குள் முடிக்கப்படும் என்றெல்லாம் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையின் மிகப்பெரிய விமர்சனங்களை இந்த அறிக்கை சந்தித்துள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தபோது கடந்த அதிமுக ஆட்சியில் சென்னையில் சரியான மழைநீர் வடிகால் வசதிகள் செய்யவில்லை என்று சொல்லி பக்கமாக அதிமுக அரசை விமர்சித்திருந்தார் ஸ்டாலின். ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்து அதற்காக 4000 கோடிக்கு மேல் ஒதுக்கி மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நடைபெற்ற நிலையில் முதல் ஆண்டிலிருந்தே தொடர்ந்து சென்னையில் மழை வெள்ளம் முக்கியமான பகுதிகள் தேங்கிதான் வருகின்றன. இதனால் 4000 கோடியை திமுக அரசு விழுங்கிவிட்டது. அதிமுக சரியான முறையில் மழைநீர் வடிகால் வசதிகளை செய்யவில்லை என்று விமர்சனம் செய்தவர்கள் அதைவிட மோசமான பணியை செய்து விட்டார்கள் என்று பொதுமக்களே திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். இதனிடையில் தான் 5 ஆண்டுகளாக எதையும் செய்யாம ஸ்டாலின் இந்த தேர்தல் அறிக்கையில் 2028க்குள் மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது பட்டியல் போட்டு அறிக்கை மட்டுமே வெளியிடுவதை இவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்றைய தினம் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை சென்னை வாசிகளுக்கு மத்தியில் கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நேரத்தில் இந்த அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்ட நேரத்தில் அவரை எப்போதும் நிழல் போல தொடர்ந்து வந்தவரான செந்தில்வேலன் IG-யை இன்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக இடமாற்றம் செய்துள்ளது. ஏற்கனவே 5 அதிகாரிகள் நீக்கப்பட்டதை விட இப்போது செந்தில்வேலன் IG-யை நீக்கியது ஸ்டாலினுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது.